மீதான சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மனிஷா, ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான ஒரு இடைக்கால உத்தரவை தற்பொழுது உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக அதாவது 1,77,00,000 ரூபாய் மதிப்பிலான வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையிலான அமர்வு என்பது அவர் மீதான ஒரு விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் சார்பாக மேல்முறையீட்டு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது நீதிபதி ஹிருஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வானது தற்போது அந்த இடைக்கால தடை என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட நீதிபதி தானே முன்வந்து அனைத்து முடித்து வைத்த வழக்குகளை மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை தொடர்புடைய வேறு சில வழக்குகளையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் நிவாரணம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் தனக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் ஓபிஎஸ் தரப்பு இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது. அதனை ஏற்று தற்பொழுது இடைக்கால நிவாரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஹிருஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.